அதே மாதிரி அந்த 3ஆம் அடியில நாணவே நடைகாலி நன்றாய் சேருங்கிறார். நாணவேனா யாரு நாண? அவன் வசதி வாய்ப்புகள்ல சிரமப்பட்டு வறுமையில வாடின காலத்துல அவனை இகழ்ந்து பேசணுங்க. அவங்கெல்லாம் நாணும்படியாக அவனுக்கு நடைகாலி அப்படின்னா நாற்கால் ஜீவன்கள் அப்படின்னு அர்த்தம். மாடு, ஆடு, கண்ணு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதையெல்லாம் நடைகாலி அப்படிம்பாங்க. நன்றாய் சேரும், விருத்தியாகும்னு அர்த்தம். அந்த மாதிரி தூய தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலங்கள்ல ஒரு ஆடு வாங்கினான்னா 2 ஆடாகி 4 ஆகி 8 ஆகி பல்கும்னு அர்த்தம். நன்மையுடன் நவதானியம் விளைவும் ஆகும். செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா? அப்ப செவ்வாயுடைய தசையோ செவ்வாயுடைய புத்தியோ செவ்வாயுடைய அந்தர காலமோ நடக்கிற போது அவனுடைய நிலங்கள்ல விதைக்கிற விதையானது விருத்தியாகும், விளைச்சல் மகசூல் பெருகும் அப்படின்னு அர்த்தம். நன்மையுடன் நவதானியம்